4 ஆண்டுகளாக எந்த நலத்திட்டங்களையும் செய்யாமல் வேதனையில் இருக்கும் மக்களிடம் சொல்வதற்கு சாதனையின்றி ஸ்டாலின் மாடல் திமுக தமிழை வைத்து அரசியல் செய்து வருகிறது. இந்த சூழலில் +2 பொதுத் தேர்வில் தமிழ் பாடத் தேர்வை சுமார் 11,430 மாணவர்கள் எழுதவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இது தமிழகம் பள்ளிக் கல்வித்துறையில் எந்த அளவிற்கு பின்னோக்கி செல்கிறது என்பதை உணர்த்துகிறது. மடிக்கணினி, சைக்கிள் என பல திட்டங்களை வகுத்து மாணவர்களிடையே கல்வியை புகுத்திய தமிழகத்தில் மாணவர்கள் தேர்வை புறக்கணிக்கும் அவலம் அரங்கேறி இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? கேட்ட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். போற வழியெல்லாம் கும்பல் இருக்குமே, இன்னைக்கு பரீட்சை எழுதப்படுற பிள்ளைங்க முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் கிளம்புவேன் அப்படின்னு சொன்னேன். சரி உட்காந்து நாங்க எல்லாம் பேசி முடிச்சுக்கன்னு சொன்னோம். எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வர வேண்டியது. அந்த ஒரு பொண்ணும் பள்ளிக்கூட்டுள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் என் வண்டிக்கு இருந்து கிளம்பும் என்று சொன்னார். அந்த பெண்ணு வாசுவ தத்தா என்கின்ற அந்த பெண் நடராஜன் தமையந்தி அந்த பள்ளிக்கூட்டம் நுழைஞ்சிட்டு செய்தியை சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வண்டியை எடுங்க என்று சொல்லி வந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டோட இந்த ஒரு பொண்ணுக்காக நின்று வர்றார் என்று சொன்னால் கல்வியுடைய முக்கியத்துவத்தை அறிந்த முதலமைச்சர். இதுதான் காரணம். ஆட்சியாளர்களின் இந்த வீண் விளம்பரம்தான் தமிழகத்தில் பள்ளிக் கல்வித்துறை பாழாய் போவதற்கு காரணம். 11,000 மாணவர்கள் தேர்வுக்கு வரவில்லை என கவலை கொள்ள வேண்டிய அமைச்சர் ஒரு மாணவிக்காக முதல்வர் காத்திருந்தார் என கதை சொல்வதை என்னவென்று சொல்வது? எதிர்வரும் காலத்தில் தமிழகத்தை சீரழிக்கும் இந்த கூட்டத்திற்கு மக்கள் தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள்.